சுவாமிநாதன் என்ன கணக்கோடு இவர் ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்றது திரு மணி அவர்கள் சொன்னது அது அண்ணாமலை அவர்களோட கணக்கல்ல, பாஜகவோட கணக்கு அப்படின்னு. அதற்கு பின்னணியில் ஆழமான பொருள்கள் இருக்கு. கிரவுண்டை விஜய் அண்ணாமலை அவங்க அப்படின்னு மாற்றுவதன் மூலமாக திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குற ஒரு வாய்ப்பா அதை பிஜேபியை விரும்புதான்ற ஒன்று. அண்ணாமலை அவர்களே வந்திருக்காருல்ல, இப்போ கிரவுண்டுக்கு வந்திருக்காங்கன்னா ரஜினி அவர்கள் வரல, அவங்களுக்கு பல்வேறு காரணம். இப்போ விஜயின் வெற்றி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கா, நம்ம வரலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்களா? ஆமாம் சார், நிச்சயமாக விஜய் அவர்களுடைய வெற்றிங்கிறது கிட்டத்தட்ட ஜீவானந்த் சொன்ன மாதிரி பெரிய கொள்கை கோட்பாடு இதையெல்லாம் கடந்து ஒரு பெருவாரியான இளைஞர்கள் கூட்டம் தன்னெழுச்சியாக ஒரு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அப்போ அந்த இடம்தான் அண்ணாமலை மூலமாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள், அது இன்றைக்கு நேரத்தில் 2014 பாஜகவோட மிக முக்கியமான செயல் திட்டங்களில் ஒன்றாக இருக்குது. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் இப்போ நேரடியாக பாஜக ஆசையோடு தான் இதை தொடங்குறாரா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு மாறுபட்ட பார்வை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கடந்த 15-16 மாதங்களாக பாஜகவோட பல இடங்களில் முரண்பட்டார். கிட்டத்தட்ட அவர் குறிவைத்த இடம் என்பது முதல்ல பாஜகவோட மாநில தலைவர் பதவி தான் மீண்டும் தனக்கு வரணுங்கிறதுக்காக தான் காய் நகர்த்தி பார்த்தார். நீங்கள் ரொம்ப சரியாக நம்ம பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சொந்த தொகுதிக்குள்ள அண்ணாமலை நற்பணி மன்றம் உதயமாகுது. இன்னொரு ஊரில் உதயமாகுது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்களோட சொந்த ஊர். அவர் தெருவுக்குள்ளேயே நயினார் நாகேந்திரன் அவர்களோட சொந்த தெருவில் அண்ணாமலை நற்பணி மன்றம் உருவாகுது. இது எல்லாமே தலைமையோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு தான் தொடர்ந்து சில முன்னெடுப்புகள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசி வரை தலைமை அதை பொருட்படுத்துறாங்க. பொதுவாக பாஜகவை பொறுத்தவரை RSS கொள்கை சித்தாந்தம் என்னன்னா, காத்திருக்கணும், பதவி தன்னால் தேடி வரும். நீங்கள் பதவியில் திடீர்னு வந்தார், ஒரு பெரிய அளவில் தமிழக பாஜகவுக்கு ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கினார், கிட்டத்தட்ட 11% எண்ணிக்கை அடைய வைத்தார். அதே நேரத்தில் பாஜக தலைமை ஏதோ ஒரு அதிருப்தியும் அடைந்து தான் கிட்டத்தட்ட இந்த பதவி மாற்றப்படுது. ஏன்னா அதற்கு முன்பு மாற்றப்பட்டவர்கள் இருந்திருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பொறுப்பில் இருந்தார், எல்முருகன் இருந்தாங்க, அப்புறம் நயினார் நாகேந்திரன் இப்போ இருக்கார். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பாஜக தலைமையிடம் கடைசி 3 நாட்களில் எனக்கு தெரிந்தவரை கிட்டத்தட்ட பல முயற்சிகள் எடுத்து பார்த்திருப்பார், எதுவும் நடக்காது. அப்போ தீவிரமாக அவர்களை எதிர்த்து விட்டு வெளியேறாமல் ஒரு மென்மையான தன்மையோடு வெளியேறுது. அது எப்படி மென்மையான தன்மையோடு வெளியேற முடியும்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற ஆதவர்ஜன் அவர்கள் விசிகா விட்டு வெளியேறி விஜய் கட்சியில் இணைந்தார். இணைந்தோடனே நேர திருமாவளவன் அவர்களை சந்தித்தே போய் நான் இணைந்ததற்கு ஆசி வாங்க வந்தேன். திருமாவளவன் அவர்களும் அதை பற்றி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பிலே ரொம்ப நெகிழ்ச்சியாக சொன்னாங்க. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு அதனால இது புதிதில்லை. அப்போ கிட்டத்தட்ட அந்த பாலிசியில் தான் இப்போ பாஜகவை பகைத்து கொள்ளாமல் அவர்களோட ஆசி இருக்கோ இல்லையோ, பாஜக நம்ம சீண்டாமல் இருக்கணும், நம்ம போய் கீழே போய் பாஜகவை திட்டுறதுனா கூட திட்டிக்கலாங்கிற மனநிலை கூட அதுக்குள்ளே இருக்கலாம். அப்போ களத்திற்கு வந்து விட்டார். இப்போ அவருடைய கணக்கு ஒன்றே ஒன்று தான். கடந்த 2024 தேர்தலுக்கு முன்னாடி வரையும் சார் தொடர்ச்சியை யார் எதிர்கட்சிங்கிற கேள்வியை அண்ணாமலை எழுப்பியிருந்தார். களத்தில் சட்டமன்றத்தில் 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக இருந்தாலும் கூட அண்ணாமலை தெருவுக்கு தெரு இருந்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்தல. ஒரு கவனம் சுவாமிநாதன், அன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய ஒரு பிரதிநிதி, மத்திய அரசினுடைய பிரதிநிதியா இருக்கிறாங்க. அவங்க ஒரு அமைச்சருக்கு நேராக குரல் எழுப்ப முடியும், அவங்க சொன்ன பிறகு இடி ரைடு வரும், அது பேசு பொருளாகும்ன்றது அந்த அண்ணாமலை அவர்களுக்கு பின்னால் மத்திய அரசினுடைய எல்லா பரிவாரங்களும் இருக்கு. இன்னைக்கு வரப்போகிற திரு அண்ணாமலை அவர்களுக்கு அப்படி இருக்கா, இல்ல கொடுத்துதான் அனுப்புறாங்களா? அதை தானே மணி அவர்கள் கேட்கலாம். இல்ல தனிச்சு அப்படி களமாட முடியுமா? அப்படி களமாடுறாருன்னா அதற்கு முன்பாக இன்னைக்கு அதிமுக அதிதீவிரமா களமாடிட்டு இருக்கிறாங்க. அறிக்கைகள்ல திமுக பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சீமான் அவர்கள் அடுத்து களத்துக்கு வர போறாங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே கியூல. ஆமாம், அதில் அதுதான் அவர் அதுக்கு எடுத்த ஆயுதம் தான். போன முறையெல்லாம் அமலாக்கத்துறை, இந்த முறை இன்ஸ்டாங்கிற ஆயுதத்தை எடுக்கிறார். நான் இன்ஸ்டாகிராமில் வந்துடுறேன், சமூக வலைதளங்கள் வழியாக வர்றேன் அப்படிங்கிறது. அப்போ அது குறிப்பாக ஜென்சி தலைமுறை இளைஞர்கள்கிட்ட அண்ணாமலையை முதல்ல பேசு பொருளாக்குறது. இன்றைக்கு காலையிலே நம்ம தொலைக்காட்சியில் நீங்கள் பேசின ஒரு முக்கியமான இடம், கவனிக்க வேண்டிய இடம், நீங்கள் சொன்னீங்க எல்லாருமே இன்ஸ்டான்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஸ்டாக்குள்ள இருந்தது விஜய்ன்ற ஒரு கரிஷ்மா இருக்கு. அப்ப வாலண்டியரா எல்லாருமே அதை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்சி கொள்கையை இன்ஸ்டாவுல தள்ளுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதுதானே நம்ம இன்னைக்கு எலெக்ஷன்ல பார்த்தோம். கண்டிப்பா இன்ஸ்டாவுல யார் வேணாலும் வரலாம், அது புல்லாகுமா? அந்த வசீகரம் அந்த இடத்துல அண்ணாமலை அவங்க இருக்காங்களா? அப்ப நிச்சயமா அது பிஜேபியில இருந்த அண்ணாமலையையும் இப்ப இருக்கிற அண்ணாமலையும் நம்ம ஒப்பிட முடியாது. பட் அவங்களுக்குள்ள இன்னொரு கணக்கு இருக்கலாம், பலமுனை போட்டி. அந்த பலமுனை போட்டியில் சில தொகுதிகளில் வென்றா கூட இன்னைக்கு அமைச்சராக முடியும் அப்படிங்கிற ஒரு காலச்சூழல் மாறி இருக்குல்ல சார். கடந்த காலங்களில் இருமுனை போட்டியாக இருந்தது. திமுக அதிமுக தனிப்பெரும் கட்சிகளாக இந்த கட்சிகள் தான் வெற்றி பெறும். இவர் அலைன்ஸ்குள்ள தான் போவார், நிச்சயமா ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவார் சார். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் அமமுகவெல்லாம் கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் அவர்களோட நீண்ட கால தொடர்பில் இருக்கக்கூடியவர். அந்த அணி ஒரு பாஜக தலைவராக இல்லாத போதும் கூட ஒரு சமரசத்திற்காக இவர் தான் பேச அனுப்பலாம் பட்டது. தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களோடு பேசி கொண்டிருந்த கடந்த கால அனுபவங்கள்லாம் இவருக்கு உண்டு. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் ஒரு அலைன்ஸுக்குள்ள ரொம்ப நல்ல நெருக்கமாக. அப்போ திரு மணி அவர்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு தாவேகா ஆட்சி
அமைச்சரவை இது பார்க்கறப்ப அது வேறொரு பேக்கிங் பேட்டர்ன் இருக்கு. அதுதான் அவங்க நுணுக்கமா சொன்னது திரு மணி அவர்கள். இப்ப இவர் வேறொரு ஓபிசி கன்சால்டேஷன் நோக்கி அப்படி ஒரு அரசியலை நோக்கி வருவார். ஆமா சார், அதுதான் இன்னும் சொல்ல போனா பாமகவிடம் அவர் கொஞ்சம் நெருக்கமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் நமக்கு ஒரு உதாரணம் இருக்கு சார். கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் ராமதாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை சொன்னார். திடீர்னு என் வீட்டுக்கு வாசல்ல அந்த கோஷங்கள் எல்லாம் கேட்டது, ஜெய் ஸ்ரீராம் கோஷங்கள் எல்லாம் கேட்டது அப்படின்னு. அப்ப அன்புமணி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் நல்ல நெருக்கம் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப அந்த நெருக்கம் அண்ணாமலையால் அவர்களால் ஏற்பட்ட ஒரு நெருக்கம். அப்ப பாமகவை உள்ளே இழுத்துக் கொண்டார் என்றால் ஒருவேளை வன்னியர் சமுதாய வாக்குகள். அதே போன்று டிடிவி தினகரன் அவர்கள் அதுக்கு அவர் உயரமா இருக்கணும்ல. அவர் நிரூபிக்காத தன்மை. திரு விஜய் அவர்களுக்கு என்ன சிக்கல் இருந்தது அப்படின்னா, நீங்க என்னங்க எங்களுக்கு துணை முதலமைச்சர் தரது, உங்களுக்கு என்னங்க வாக்கு சதவீதம் இருக்குன்னு கேட்டவர்கள் தான் இன்னைக்கு போயிருக்காங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் கூப்பிட்டா உடனே பாமக வந்துருமா, அவங்க நாங்க தான் மெயின் பிளேயர்பாங்க. அமமுக நாங்க தான் மெயின் பிளேயர்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்ப இவர் மைனர் பிளேயரா இருக்க போறாரா மேஜர் பிளேயரா? அந்த வேலையை தானே விஜய் அவர்கள் எளிதாக்குறாரு சார். களத்தில் இல்லாதவர்கள்ங்கிறாரு, களத்தில் இல்லாதவர்களை பற்றி பேச முடியாதுங்கிறாரு. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் ராஜினாமா செய்ய வைக்கிறதுல மிக முக்கியமான பங்களிப்பு தாவேகா செய்து என்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் ஒரு புதிய கட்சியாக வருகிற பொழுது இவர் தாவேகாவையும் எதிர்க்கிறார், திமுகவையும் எதிர்க்கிறார். அப்ப அவர்கள் அந்த அணியாக எதிர்காலத்தில் ஒட்டிக்கொள்வதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய திமுக இரண்டு எதிர்ப்புல தான் அவர் இருப்பார். ஆனா பாஜக எதிர்ப்பு என்பது இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா அப்படி இருக்குன்னு ஒன்றுனா ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பார். தாவேகாவும் ஒரு சாஃப்ட் டோன் தன்மை தான் இருக்கு. இவர் வரவரு அதே சாஃப்ட் டோன்ல தான். ஆமா சார், அதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நுட்பமான ஒரு இடம், ரெண்டு கட்சிக்கு ஒரு ஒற்றுமை பார்த்தோம்னா சார், விஜய் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களுக்கும் ரொம்ப குறிப்பா சொல்றேன், ஒரே ஒரு எம்பி பதவி கிடைக்க போகுது தாவேகாவுக்கு. அதை ஒருவேளை பார்லிமெண்ட்டுக்கு போனா பாஜகவை எதிர்க்கணும் அல்லது ஆதரிக்கணுங்கிறதுக்காக அவர்கள் அந்த பந்த காங்கிரஸ் பக்கம் தள்ளிடுறாங்க. இவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலே பாஜகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக நேரடியாக சட்டமன்ற பொது தேர்தல் வர்றேங்கிறார். அப்ப இது ரெண்டு பேருக்குமே அது அந்த வகையில் கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் பணி தானே நாடாளுமன்றத்தில் இல்ல. நாடாளுமன்ற தேர்தல் வந்தா பேசணும். அப்ப நீங்க பாஜகவை நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னா மக்கள் பேசலையே. அது போல அதே பேட்டர்ன் தான் சொல்றாங்க. திரு மணி அவர்கள் கிட்டத்தட்ட இனி பாலிடிக்ஸ்ன்றது பாஜக எதிர்ப்புன்றது இனி தேவையில்லை, அதை பத்தி பேச வேண்டாம், நம்ம வேற ஒரு அரசியல் பேசி போயிடலான்ற ஒரு தன்மை அதை நோக்கி அவர்கள் நகர்த்துகிறார்கள், பாஜக நகர்த்துகிறது. இப்போ அவங்க அவர் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான் உடைப்பான்றார். தவறு அது. அவர் கோர் டிஎம்கே ஓட்டையும் உடைப்பார். இது பேசிக்கலி ஓபிசி பாலிடிக்ஸ் இருக்க ஸ்டேட்டில் அண்ணாமலை மாதிரி ஒரு புது பிளேயர்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு அது அடிப்படையில் திமுக உள்ளே இருக்கக்கூடிய வாக்குகளையும், ஏன்னா இன்றைக்கு அவர்களுடைய வாக்கு வங்கியிலுமே சரிவு ஏற்பட்டிருக்கிறது. புதுசாக பிளேயர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க உள்ள. விஜயை விட வயதில் சின்னவர் இவர் அண்ணாமலை. உங்களுக்கு இன்னொரு விஷயம், அவர் பிரதமரிடம் அவருக்கு இருந்த செல்வாக்கு என்பது அசாத்தியமானது. காந்திகிராம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு விட்டு பிரதமர் மதுரை விமான நிலையம் செல்லும்போது சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த அண்ணாமலை, அப்போ பிஜேபி பிரசிடென்ட், அவர் தன்னுடைய காரில் ஏற்றிட்டு பிரதமருடைய பாதுகாவலர்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அதை அனுமதிக்காது. ப்ளூ புக் ரூல்ஸ் படி அது சாத்தியமே கிடையாது. அந்த அளவுக்கு செல்வாக்கு படைத்தவராக இருந்தவர் இன்றைக்கு வெளியில் வருகிறார். இன்னொன்று, அவர் எப்படி அரசியலுக்கு வந்தார்? அவருடைய ஆசான் ராஜகுரு யார்? BL சந்தோஷ், RSS உடைய முக்கியமான ஒரு காரியகர்த்தா அவர். அப்ப இந்த பேக்ரவுண்ட் இல்லாம அவர் எப்படி நீங்க பேச முடியும்? ஜீவா, இப்ப மணி அவர்கள் சொன்னதுல இப்ப நீங்க ஓபிசி பாலிடிக்ஸுக்கான அது இப்ப பேசப்படுது அப்படின்னா, நீங்க இப்ப இந்துத்துவம்ன்ற தன்மை வேறு, அது மதம் சார்ந்து இருக்கு, ஒரு எதிர் ஆதரவுன்ற நிலைப்பாட்டில். ஓபிசி நிலைப்பாடையே நீங்க எடுக்கிறீங்கன்னா ரெண்டா தான் இருக்க முடியும். அதிதீவிரமான சாதியத்தை முன் நிறுத்தி பேசுவது என்பது வேறு, இல்லை ஓபிசியினுடைய நலன்களை பேசுவது என்பது. இடஒதுக்கீடை பேசியும் ஓபிசி பாலிடிக்ஸ் பண்ணலாம், முழுசா சாதியை பேசியும் ஓபிசி பாலிடிக்ஸ் பண்ண போகலாம். இவ்வளவு இருக்கு இந்துத்துவம். இவர் எப்படி இந்த காய்களை நகர்த்துவார்? தமிழ் மண் எதை அனுமதிக்க போகுது? ஓபிசி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத ஒரு நெகட்டிவ் கான்செப்டா கொண்டு போகிற நிலைக்கு பிஜேபி நகர்த்திருச்சு. ஓபிசி பாலிடிக்ஸ்ங்கிறது ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல். விபி சிங், மண்டல் கமிஷன், ஏன் இன்னைக்கு இருக்க லல்லு பிரசாத் யாதவ், ஜெயபிரகாஷ் யாதவ் எல்லாருக்குமே அந்த கிரெடிட்டை கொடுக்கணும். அந்த பீகார் மண் தமிழ்நாட்டோட நெருக்கமாக இருந்தது, முரசொலி மாறன் போன்றவர்கள் அமைச்சரவையில் இருந்தது, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாஜக நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவங்க மண்டல் கமிஷன் கேட்டப்போ தான் அவங்க ராமர் கோவில் மசூதி இடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓபிசி பாலிடிக்ஸ் அதுக்கப்புறம் தான் வளர்ந்துச்சு. எப்படின்னா, கரெக்டாக பார்த்து உமாபாரதி, கல்யாண் சிங் கரெக்டா பிசி லீடர்ஸா பார்த்து கொடுத்துட்டு, இதுதான் ஓபிசி பாலிடிக்ஸ். அதாவது அதிகாரத்தில் கொடுப்பது, அவங்க கேட்டது பிற்படுத்தப்பட்ட கல்வி வேலை வாய்ப்பு உரிமை, அதை முழுக்க மறுத்த பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, ஆனா இது ராமர் கோயிலை இடிச்சுட்டு அவங்கள பிசியை மதமா சாதியா அணி திரட்டக்கூடிய வேலையில் இங்க என்ன எதை நோக்கி நகர்வாங்க? இங்க இப்ப அண்ணாமலையுடைய ஓபிசி பாலிடிக்ஸ் கண்டிப்பா விபி சிங் பாலிடிக்ஸா இருக்க வாய்ப்பு இல்லை.
ஏன்னா இந்த நிலைக்கு தள்ளினது வந்து விஜய் பாலிடிக்ஸ் தான். ஏன்னா எல்லோருக்காகவும் நான் அப்படி ஆமா இல்ல இப்ப விஜய் பாலிடிக்ஸ்ங்கிறது எல்லாருக்குமாக நான் இருப்பேன் அப்படின்றதா காமன் அஜெண்டா நம்ம பேசலாம். அதுல 2 முக்கியமான அம்சமும் நம்ம பேச வேண்டியிருக்கு. இதுக்கு முன்பு வந்து பெரும் தலைவர்களாக இருந்தவங்க பெருங்கொண்ட சமூகத்தை ரெப்ரசன்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு விஜய் அவர்களும் வந்திருக்கிறாங்க. இப்ப பெருங்கொண்ட சமூகத்தில் இருந்து பெரிய எண்ணிக்கையில் இருக்கிற சமூகத்தில் இருந்து வரவங்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கலே அந்த பேகேஜ் அவங்க அதை விட்டுட்டு வரணும். நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை அப்படி வர முடியுமான்ற கேள்வியும் இருக்கு.